வெல்கம் டு நிச்சயம் வெல்வோம் சேனல். நீட் அச்சீவர்ஸ்க்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் செல் பயாலஜி சாப்டர்லேருந்து எந்தெந்த டாப்பிக்லேருந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா செல் வால், செல் மெம்பரேன், சைட்டோபிளாசம், எண்டோமெம்பரேன் சிஸ்டம், மைட்டோகாண்ட்ரியா அண்ட் பிளாஸ்டிட்ஸ், அதுக்கப்புறம் சென்ட்ரோமியர், சிரியா, ஃப்ளெஜெல்லா, ரைபோசம்ஸ், மைக்ரோபாடிஸ் அண்ட் தென் நியூக்ளியஸ், குரோமோசோம். இந்த டாப்பிக்லேருந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். செல் வால் அண்ட் செல் மெம்பரேன் இந்த டாப்பிக்லேருந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், செல் மெம்பரேன் இஸ் கம்போஸ்ட் ஆஃப். இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 4, புரோட்டீன்ஸ், பாஸ்போலிபிட்ஸ் அண்ட் சம் கார்போஹைட்ரேட்ஸ். அதாவது செல் மெம்பரேன் வந்து எதால ஆனது அப்படின்னா புரோட்டீன், பாஸ்போலிபிட்ஸ் அண்ட் சம் கார்போஹைட்ரேட்ஸால ஆனது. அடுத்து கொஷின் நம்பர் 2, கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் பிரசன்ட் இன் தி பிளாஸ்மா லெம்மா இன் த ஃபார்ம் ஆஃப். இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 4, கிளைகோபுரோட்டீன். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 3, அக்கார்டிங் டு ஃப்ளூயிட் மொசைக் மாடல். இந்த ஃப்ளூயிட் மொசைக் மாடலை ப்ரொபோஸ் பண்ணவங்க சிங்கர் அண்ட் நிக்கல்சன். பிளாஸ்மா மெம்பரேன் இஸ் கம்போஸ்ட் ஆஃப். இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3, பாஸ்போலிபிட், எக்ஸ்ட்ரின்சிக் புரோட்டீன், இன்ட்ரின்சிக் புரோட்டீன். கொஷின் நம்பர் 4, carbohydrates which present in the cell membrane take part in. இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 2, cell recognition. Next question number 5, plasma membrane is fluid structure due to presence of. இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2, lipid. Next question number 6, the chemical substance abundantly present in middle lamella is. இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4, pectin. Question number 8, the fluid nature of the membrane indicates function of. இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4, all of the above. அதாவது the fluid nature of the membrane indicates the function of cell growth, cell division, endocytosis. Next question number 9, plasma membrane is. இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1, selectively permeable. பிளாஸ்மா மெம்பரேன் வந்து selectively permeable-ஆ இருக்கும். அடுத்து கொஷின் நம்பர் 10, the Singer's model of plasma membrane differs from the Robertson model in the. இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2, arrangement of proteins. கொஷின் நம்பர் 11, ingestion of solid food by plasma membrane is called phagocytosis. Next question number 12, ingestion of large molecules by animal cell is called. இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 4, endocytosis. Next question number 13, in fluid mosaic model of plasma membrane. இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3, phospholipids form a bimolecular layer in middle part. Question number 14, according to widely accepted fluid mosaic model, cell membrane are semi-fluid where lipids and integral protein can diffuse randomly. In recent years, this model has been modified in several respects. In this regard, which of the following statement is incorrect? இங்க கொடுத்திருக்கிறதுல எது incorrect statement அப்படின்னு கேக்குறாங்க fluid mosaic மாடலை பொறுத்த வரைக்கும். இதுல incorrect ஆன statement வந்து statement 1, proteins can also undergo flip-flop movement in the lipid bilayer. இதுதான் வந்து incorrect statement. மத்த எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா many proteins remain completely embedded within the lipid layer. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 3 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா proteins in cell membranes can travel within the lipid bilayer. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 4 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா proteins can remain confined within certain domains of the membranes. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஸோ இதுல incorrect statement ஆப்ஷன் 1, proteins can also undergo flip-flop movements in the lipid bilayer. இதுதான் incorrect statement. Next question number 15, the main lipid component of the plant cell membrane are. இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4, phosphoglycerides. சைட்டோபிளாசம், மைட்டோகாண்ட்ரியா, கோல்கை காம்ப்ளெக்ஸ், லைசோசோம், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இந்த டாபிக்ல இருந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். கொஷின் நம்பர் 16, மேக்ஸிமம் என்சைம்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன். இந்த கொஷினுக்கான ஆன்சர்
ஆப்ஷன் 2 மைட்டோகாண்ட்ரியா. அதாவது மேக்ஸிமம் என்சைம்ஸ் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியாவில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17. ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் மெயின்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார். இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1 புரோட்டீன் சிந்தசிஸ். அதாவது ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து மெயினா எதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18. மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ இஸ். இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4 ஆல் தி அபோவ். அதாவது மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ வந்து நேக்கடா இருக்கும், சர்க்குலரா இருக்கும், டபுள் ஸ்டாண்டர்டா இருக்கும். ஸோ மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ இஸ் ஆல் தி அபோவ். கொஸ்டின் நம்பர் 19. கோல்கை பாடி ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம். இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1 எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். கோல்கை பாடி வந்து எதுல இருந்து ஆரிஜினேட் ஆகும் அப்படின்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல இருந்து ஆரிஜினேட் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20. விச் செல் ஆர்கனல் சிந்தசிஸ் ஸ்டெராய்ட்ஸ். இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1 எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ன்ற செல் ஆர்கனல் தான் ஸ்டெராய்ட்ஸை சிந்தசிஸ் பண்ணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 21. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரொவைட்ஸ் மெக்கானிக்கல் சப்போர்ட் அண்ட் ஷேப் டு த செல். இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4 எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தான் ஒரு செல்லுக்கு மெக்கானிக்கல் சப்போர்ட்டையும் ஷேப்பையும் ப்ரொவைட் பண்ணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 22. பவர் ஹவுஸ் ஆஃப் எ செல் இஸ். இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3 மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா தான் பவர் ஹவுஸ் ஆஃப் எ செல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 23. Hydrolytic enzymes are abundantly found in which cell organelles? இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 2 லைசோசோம். ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் வந்து எந்த செல் ஆர்கனல்ல இருக்கும் அதிகமா அப்படின்னா லைசோசோம்ல இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 24. விச் ஆஃப் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆஃப் செல் ஆர்கனல்ஸ் கண்டெயின் டிஎன்ஏ. இங்க கொடுத்துருக்கிறதுல எந்த செட்ஸ் ஆஃப் செல் ஆர்கனல்ஸ்ல டிஎன்ஏ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3 மைட்டோகாண்ட்ரியா குளோரோபிளாஸ்ட். கொஸ்டின் நம்பர் 25. செமி அட்டானமஸ் செல் ஆர்கனல் இஸ். இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1 மைட்டோகாண்ட்ரியா. அதாவது செமி அட்டானமஸ் செல் ஆர்கனல்ஸ் எதுனா மைட்டோகாண்ட்ரியா தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 26. விச் செல் ஆர்கனல்ஸ் ரிலீஸ் ஆக்சிஜன். இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3 குளோரோபிளாஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 27. Chemical modification of substance like glycosylation of protein and lipids occur in. இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 2 கோல்கை பாடி. கொஸ்டின் நம்பர் 28. The smooth endoplasmic reticulum is generally made up of. இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 2 tubules. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 29. Which of the following is known as system of membrane? இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 2 எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 30. ஆக்சிசோம் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா ஆர் கன்சர்ன்ட் வித். இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 2 ஆக்சிடேட்டிவ் பாஸ்பரிலேஷன். கொஸ்டின் நம்பர் 31. ரைபோபோரின் அக்கர் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப். இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1 ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 32. At which pH lysosomal enzymes remain active? இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1 pH 5. அதாவது pH 5ல தான் லைசோசோமல் என்சைம்ஸ் வந்து ஆக்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 33. The cell organelles having abundance of oxidizing enzyme is. இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4 மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியாவில் தான் abundance of oxidizing enzymes இருக்கும். கொஸ்டின் நம்பர் 34. மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் கோல்கை காம்ப்ளெக்ஸ் இஸ். இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4 பேக்கேஜிங் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஃபார் செக்ரீஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 35. The nuclear membrane originates from. இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1 எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். நியூக்ளியர் மெம்பரேன் எங்க இருந்து ஆரிஜினேட் ஆகும் அப்படின்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல இருந்து ஆரிஜினேட் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 36. Rough endoplasmic reticulum is well developed in cell engaged in the synthesis of. இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4 proteins. கொஸ்டின் நம்பர் 37. Aerobic respiration is performed by. இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1 மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா தான் aerobic respiration பெர்ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 38. GERL concerned with the biogenesis of. இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4 lysosomes.
Next, question number 39. Ground substance present inside the mitochondria is called matrix. Question number 40. Which cell organelles take part in the formation of lysosomes? இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3 போத் 1 and 2. அதாவது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கை பாடிஸ் இந்த ரெண்டு செல் ஆர்கனலும் ஃபார்மேஷன் ஆஃப் லைசோசோம்ல டேக் பார்ட் பண்ணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 41. 3 மார்பாலஜிக்கல் ஃபார்ம்ஸ் ஆஃப் கோல்கை காம்ப்ளெக்ஸ் ஆர். இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 2 சிஸ்டர்னே, டியூபிள்ஸ் அண்ட் வெசிகல்ஸ். Next, question number 42. During germination, which cell organelle converts fatty acid into soluble carbohydrate? இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 2 glyoxysome. Question number 43. Cellular furnaces of cells are. இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 2 mitochondria. அடுத்து கொஸ்டின் நம்பர் 44. Cristae are found in. இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3 membrane of mitochondria. Next, question number 45. A single unit membrane organelle is. இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4 lysosomes. Lysosomesலாம் வந்து single unit membrane organelle. Question number 46. Double layered organelle are. இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 2 mitochondria. Mitochondriaலாம் double layered organelle. Next, question number 47. Cisternae is found in. இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3 endoplasmic reticulum and Golgi body. Next, question number 48. True statement about mitochondria is. இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1 change in shape and size and division both occur. அதாவது மைட்டோகாண்ட்ரியா பொறுத்த வரைக்கும் இங்க கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட் அப்படின்னா change in shape and size and division both occur. Question number 49. Which of the following is the site of lipid synthesis? இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 2 smooth endoplasmic reticulum. Smooth endoplasmic reticulum தான் site of lipid synthesis. Next, question number 50. The main organelle involved in modification and routing of newly synthesized protein to the destination is. இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1 endoplasmic reticulum. Next, question number 51. Chlorophyll in chloroplast is located in. இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1 grana. Next, question number 52. Detoxification of lipid soluble drugs and other harmful compounds in endoplasmic reticulum is carried out by. இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1 cytochrome P440. அதாவது detoxification of lipid soluble drugs and other harmful compounds in endoplasmic reticulum is carried out by cytochrome P450. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிச்சயம் வெல்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.